விட்டு கொடுக்காம பேசுவியே மாயில உயர்த்தி பேசுவியே ஒரு வார்த்தை யாரும் சொல்ல விடாம பேசுவியே எனக்கு நடு தெரியல மண்ணா கிடக்கிறேனே அம்மா இது எத்தனை பேர் காலால மிதிக்க போறாங்களோ அம்மா சும்மாட்டு தலைமையில தண்ணி கூட தாயிருப்போம் அப்ப கூட நான் இப்ப கூட திரும்பி ஸ்கூல் போட்டு நெல் வியாபாரம் பண்றது நெல் அரிசி மொத்த வியாபாரம் வேலூர் பாருங்க வேலூர் போய் செட்டில் ஆயிட்டாங்களா மேல இருந்து ஒரு நாள் என் கூட கோயிலுக்கு வந்துருக்கா குருசாமி ஓச்சூர்ல நாட்டு இளவரசியார் என் தங்கைக்கு சேர்ந்த சீர்வரிசை உங்களோட கொடுத்து அனுப்புவதாக சொன்னாங்க. ஆமாங்க, சீர்வரிசை சீதனோட கொண்டு வந்திருக்கு. சீர்வரிசை பின்னாடி வாகனத்துல வருது. அப்படியா? ஆமாங்க. சரி, இத்தனை காலம் பிரிந்திருந்த அண்ணன் தனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தோடு தன்னை தேடி வருகிறான் என்ற செய்தி மட்டும் என் தங்கை கேள்விப்பட்டால் துள்ளி குதித்து ஓடி வரும் மான் குட்டி போல் ஓடி வந்து அண்ணா என்று கண்ணி தழுவிக்கொள்ளும் அந்த அற்புத காட்சியை இந்த மக்களோடு நீங்களும் பார்க்கத்தான் போகும். இன்னும் சிறிது தூரம் சென்றால் எப்படியாவது என் தங்கன் இருப்பு தெரியும். ஒன்று சேர்ந்து தான் கொஞ்சம் இரு அவசரப்படாது. இதுக்கு தான் வெயிட் பண்ணணும். போய் தூங்கு நான் பார்த்துக்கலாம். நான் பத்தனை ஏற்றிக்கிட்டே கஷ்டம். அவன் எதுவும் உட்காந்து பார்த்துக்கலாம். ஆரம்பத்துலேருந்து பண்ண
பாவம் என்னோடு நீங்களும் நடந்து வந்து துன்பத்திற்கு ஆளாவதை நினைத்தால் என் மனம் வேதனையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் உனக்கு ஒன்று தெரியுமா? அன்று மனக்கோலத்தோடு இருந்தேன். என் தங்கையின் கரத்தில ஒரு சத்தியம் செய்து கொடுத்தேன். அம்மா, இந்த அண்ணன் நான் உன்னை மறுமுறை சந்திப்பேன் என்றால் அது உனக்கு சேர வேண்டிய தாய் விட்டு சீதனத்தோடு நான் சந்திப்பேன். அதுவரையில் உன் முகத்தில் கூட விழிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் தலை சங்கடங்கள் இருந்தாலும் சரி, என் தங்கை சந்திச்சா ரெண்டு பேரும் வரோம். மீன் வருது. மீன் கிட்ட ரெண்டு பேரும் வரோம். யாரோ அப்பா அம்மா என்னை அனாதையாக்கி விட்டு சென்று விட்டீர்களே. என்னை இப்படி பட்ட மரம் போல நட்ட நடு வீதியிலே பரிதவிக்க விட்டு சென்று விட்டீர்களே என்று கத்தி கதறி அழுது கொண்டிருப்பதை நீங்கள் கேட்டீர்களா? ஏதாவது ஒற்றை அழுதுவதை கேட்டால் அது ஆகாத சகுனம் என்றார்களே. என் தங்கை தேடி செல்லும் பொழுது ஏதோ ஒற்றை அழுதுவதை கேட்கிறது என்றார். ஒருவேளை என் தங்கைக்கு என்ன நடந்திருக்குமோ, ஏது நடந்திருக்குமோ என்று என் இதயமே துணியாய் துடிக்கிறது. ஐயா, உங்களுடைய நல்ல மனசுக்கு உங்க தங்கைக்கு ஏது நடந்திருக்காது. ஆனால் யார் அழுகிறார்கள்? எங்கிருந்து அழுகின்ற சத்தம் கேட்கிறது? யாரம்மா அழுவது? ஐயா, அதை பார்த்தீங்களா? ஒரு பெண் அழுது இருக்கிறார். யாருன்னு விசாரிக்கிறார். சின்னஞ்சிறு வயதிலே ஒருவர் தாய் என்று இழந்தால் அவர்கள் என்னென்ன கொடுமைக்கெல்லாம் ஆளாவார்கள் என்பது எனக்கு அனுபவபூர்வமாக உன் நிலைமை யாரோ தெரியவில்லையே அழுது கொண்டிருக்கிறார்களே, துக்கம் விசாரிக்கலாம் நாங்கள் வந்தோம். இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை காத்திருக்கிறது. நானும் என் தங்கை தேடி செல்கிறேன். தொந்தரவுக்கு மன்னித்து விடப்பா, நாங்க வர்றோம். என்னப்பா என்ன உதவி? நானும் என் தாய் தந்தைக்கு பெண்ணாக பிறந்து விட்டேன். நான் ஒரு ஆண் பிள்ளையா பிறந்திருந்தேன். என் தாய் தந்தையை என் தோள் மீது சுமந்து இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று ஈமைச் சடங்கை முடித்தேன். ஆனால் நான் பெண்ணாக பிறந்து பாவியாகி விட்டேனே. ஈமைச் சடங்கை முடிக்க எனக்கு உதவி செய்கிறது. உதவியா? கடவுளே, பாருங்களம்மா, யார் பெற்ற பெண்ணோ தெரியவில்லை. ஐயா, என்னை பெற்றவர்கள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் தகனம் செய்யக்கூட 60 பேர் பாவியாக நிற்கிறேன். உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முடியுமா என்று கையேந்தி நின்று கொண்டிருக்கின்றார். பெற்றெடுத்த தாய் தந்தை கூட தகனம் செய்ய முடியாத ஒரு அவல நிலை இந்த ஏழைகளுக்கு இன்னுமா இந்த அவனில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே எத்தனையோ அரசியல் கட்சிகளினால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுகின்றதை தவிர ஏழைகளின் காட்சிகள் இன்னும் மாறாமல் அப்படியேதான் இதை பாருமா. இந்த உலகத்திலே ஒரு அனாதைக்கு இன்னொரு அனாதைனா ஆதரவா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. உனக்கு ஆதரவா நான் இருக்கிறேன், நீ எதுக்கு கவலைப்படாது. அதற்கு முன்பதாக உன் தாய் தந்தை தகவல் செய்ய உதவி செய்யணும். அதற்கு முன்பதாக இறந்திருப்பேன் நாங்கள் ஒரு மணி பார்க்கலாம். சரி, யாரோ எவரோ எல்லோரும் ஒரு நாளைக்கு போய் சேர வேண்டியதுடா. விதி யாரை விட்டது? இவங்க யாருக்கு தெரியல. யாருன்னு தான்
அம்மா அம்மாடி மல்லி அரும்பு தடை வைத்து மகாலட்சுமி போல் அலங்கார வீட்டில் குதூகலமாய் வாழ்கிறாள் என் தங்கை என்றல்லவா நான் எண்ணியிருந்தேன். என் எண்ணத்தில் நீ வந்து விழுந்து விட்டதா? அம்மா அண்ணா அண்ணா என்று எப்பொழுதும் உன் வாய்மழைக்க சொல்வாயடா. அந்த ஆசை அண்ணன் நான் வந்திருக்கிறேன். தங்கா தங்கா என்று கண்ணி கண்டிருக்கிறேன். குற்றவிகளுக்கு எட்டவில்லையா? இந்த பாவி அண்ணா என்று அழைக்க கூடாது. அம்மா கலைச்செல்வி, உன்னை பாய் மீது படுக்க வைத்தால் உன் உடலெல்லாம் வலிக்குமோ என்பதற்காக உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன். உன்னை இந்த நிலையில் பார்ப்பதற்காகவா? அம்மா ஐயா, ஒரு ஓலை குடிசையில பிறந்திருந்தாலோ என் தங்கை நான் ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்தேனே. கால்வயிறே கஞ்சி குடிச்சு வளர்ந்திருந்தாலோ என் தங்கச்சி நான் கண்கலக்காமல் பாதுகாத்தேனே. இதற்காகவா? இந்த நிலையில் பார்ப்பதற்காகவா? அம்மா அம்மடி, நீ கோவிலுக்கு செல்வதென்றாலும் குளக்கரைக்கு போவதென்றாலும் அண்ணா நான் போய் வரட்டுமா என்று என் உத்தரவில்லாமல் எங்கேயும் சென்றது கிடையாது. இப்படி எந்த ஊருக்கு போயிருக்கடா? நான் உன்னை எங்கு கண்டு தேடி வருவேன். அம்மா உள்ளவென்றால் ஒரு காது உலகத்தில் நடக்காது. இறந்த அண்ணன் தம்பி என்று உயிரோடு இருக்கும் வரை ஒரு பெண்ணிற்கு சேர வேண்டிய சீர்வரிசை எல்லாம் சேர்த்தாலும் அவள் இறந்து விட்டால் அவளை இடுகார் என்னும் சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று தகனம் செய்யும் வரை ஒவ்வொரு அண்ணன் தம்பிக்கும் கடமை என்று காத்திருக்கும். நான் ஏழையாக பிறந்ததா என் தங்கச்சிக்கு எந்த சீரு கொடுக்க முடியாத பாவியா நிற்கிறேனே. கலைச்செல்வி, இந்த அண்ணன் கொடுக்கிற சீதன புடவை எல்லாம் என் தங்கச்சிக்கு நான் கொடுக்கிற கடைசி கோடி புடவையாகி விட்டது. இந்த அண்ணன் கொடுக்கின்ற கடைசி கோடி புடவையாவது ஏற்றுக்கொள் கலைச்செல்வி. என்னம்மா அப்படி ஆமாம்பா, என் தாய் தந்தை முகத்தை பார்த்து என் தங்கா மைத்தனா என்று அழுவதில்லை. என் தாய்க்கு யாரையா? எனக்கு உனக்கு என்ன உறவையா? என் தாய் தந்தை பார்க்க உறவு முறை கொண்டாடி அழுகின்றீர்கள். உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நீ யாருன்னு கேட்கிறாரு? நான் யார் தெரியுமா? உனது தாயுடன் பிறந்தவன் நான் தானம்மா. உன் தாய் மாமனே, உன் தாய் மாமனே தாய் தந்தை இறந்த நமக்கு உறவென்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லையே. நீ கண்ணீர் வடித்திருக்கலாம், கவலை. தாய்க்கும் மேலான உறவு தாய் மாம உறவுன்னு சொல்லுவாங்க. நான் உயிரோடு நீ அனாதை கிடையாது. ஒரு குருவி கூட்டை கலப்பது நம் குடும்பத்தை இந்த அளவிற்கு சின்னாபின்னமாக்கி இருக்கிறார் என்றால் யார் அந்த கூடியவர்கள்? நம் நாட்டு தலைவர் நாகசிம்மன்.
ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் திரும்பி வரப்போவது கிடையாது. இவர்களை இப்பொழுதே ராஜ மரியாதை வழக்க செய்து நாட்டை கேட்பவரை பழிக்கு பழி வாங்கி இந்த நாட்டை ஆள்வதற்கு ஆள்வாரிசு கிடையாது. உனக்கென்று ஒரு நாட்டின் இளவரசனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு உன்னை மனமுடுத்தி இந்த நாட்டை உன்னிடம் ஒப்படைக்கும் வரை எனக்கு உறக்கம் என்று கிடையாது. எழுதி வாங்கி விட்டனே. அப்படியா? சொல்லுங்க. ஆமா, அது நான் பாத்ரூமா லாக்கர்ல வச்சு பூட் போட்டுருக்கேன். நீங்க ஆள வேண்டுமா? உங்களுக்கு நான் பைத்தியமா? நான் தான் ஆள முடியும். அது எப்படி நீங்க ஆள முடியும்? நீங்க தான். அது எப்படி நீங்க ஆள முடியும்? நான் ராவணன் தெரியாத, பகலவனும் தெரியாத. என் முந்தாணி போட்டிருப்பேன் தாளுக்கு. நீ என் முந்தாணி போட்ட? நான் முந்தாணி போட்டேன்டா. முடியாதா? என்னால கெட்டடா பாவிடே. சத்தியமா நாடு நகர் ஏதுமே கொடுக்க முடியாது. முடியாதுடா. நீ சாக வேண்டும்.